நமக்கு அதிகாரம் கிடைத்த வேளையில் சட்டங்களை இயற்றுகின்ற மேடையில், அமைப்புகளில், அந்தஸ்தில், அதிகாரத்தில் நாம் இருக்கும் போது உழைத்து பாடுபட்டு விடிய விடிய கிடந்து உழைத்து பாடுபட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தேனே, அதை பிஜேபி எதிர்த்தது. ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு என்னத்தான் டாக்டர் மன்மோகன் சிங் சேர்மனாவே போட்டாரு. நான் தான் இறுதி அறிக்கையை சமர்ப்பித்தேன். இந்த சட்டம் வேண்டும் என்று சொன்னேன். வந்தது சட்டம், ஏன் பயன்படுத்தவில்லை? கோட்டை விட்டு விட்டது இந்த சமுதாயம். இன்றைக்கு வந்து அலறி கொண்டிருக்கிறீர்களே, அது கொண்டிருக்கிறீர்களே, என்ன செய்வது என்று கேட்டார். நான் சொன்னேன், அதெல்லாம் முடிந்து விட்டது, இனிமேல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொன்னார், நீங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும், ஒரு வழியே கிடையாது. இந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றித்தான் தீருவார்கள். உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ், கொஞ்சம் ஒரு ஆசுவாசம் கிடைக்கலாம். நாம் எதிர்பார்த்த ஆசுவாசம் கிடைக்கலாம், வாய்ப்புண்டு, கிடைக்காமல் போகலாம். ஆனால் நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஆட்சி மாறுகின்ற போது இந்த சட்டத்தை தூக்கி வங்கக்கடலிலே எரிந்துவிட்டு புதிய ஒரு சட்டத்தை வக்ஃபுகளை பாதுகாப்பதற்கு கொண்டு வருகின்ற காலம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும் என்று அவர் சொன்னார். அதுதான் நம்முடைய நிலை. நாம் காத்திருப்பதை தவிர நமக்கு வேறு வழிகள் கிடையாது. ஆனால் அதற்கு முன்பதாக எத்தனை சொத்துக்களை அவர்கள் கபலீகரம் செய்து முடித்திருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. எத்தனை சொத்துக்களை வளைத்து வாயிலே போட்டுக் கொள்வார்கள் என்பது நமக்கு தெரியாது. நான் இப்போது அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நாம் உச்ச நீதிமன்றத்தில் முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பில் என்ன கோரிக்கை வைக்கப்பட்டது, நமக்கு என்ன கிடைக்கல, அதை தெரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல சமுதாயத்தினுடைய கீழ்த்தட்டு மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இதை கேட்கின்ற ஒருவருக்கும் உண்டு என்று நான் நினைக்கின்றேன். நாம என்ன கேட்டு நமக்கு அது கிடைக்கவில்லை? நமக்கு இந்த தீர்ப்பின் மேல் ஏன் வெறுப்பு? ஏன் இந்த தீர்ப்பு நம்மை வஞ்சிக்கக்கூடிய தீர்ப்பு என்று சொல்கிறோம்? இதெல்லாம் கேள்வி இருக்கு. 5 விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன்.